உண்மையிலேயே முன்னாடிதான் இந்தியன் டூ தக் லைஃப்னு கொடுக்கணும். இப்பதான் வந்துட்டு அவன் அவன் முன்னாடி பண்ணியிருப்பானே சிகப்பு ரோஜாக்கள், இதுவும் நிறைய நல்ல படம் தரணும். ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கான். இதுமே தெரியாத ஒரு டெலிவிஷன் கூட, டிவி கூட எல்லாரும் வீட்லயும் இருக்காது. அதான் அப்படி இருக்கும்போது வந்துட்டு எல்லாருக்கும் பாடம் சொல்லி குத்துந்தான். என்னன்னு கூட தெரியாது. இது எப்படின்னா லாக்டவுனுக்கு முன்னாடி கூட நம்மள யாரும் வெப் சீரிஸ்லாம் பார்க்கறது இல்லை. ஒப்பனா இதுதான் உண்மையை ஒத்துக்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு இன்னும் அட்வான்ஸ் ஆகும். ஏன் இப்போ நோலன் படத்துல சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் சொல்லி தர்றதுக்குன்னு சில யூடியூப் சேனல் இருக்கும். நாளைக்கு ஃபியூச்சர்ல எல்லாருமே அதை கத்துப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா அதான் கமல் எப்படின்னா அதை நாசம் பண்ணிட்டான். கமல் இனிமே அது ஃபெயிலியர் தான் அதை பொறுத்த வரைக்கும். ஆனா ரஜினி எப்படின்னா அன்று முதல் இன்று வரை இன்னைக்கு கூலியில ஒரு ஒரு போன் எடுத்து பண்ணுவோம் பேர் டப்ப டப்பன்னு ஸ்ருதிஹாசன் முன்னாடி கட்ட 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 என்ன அப்போ ஓபன் பண்ணான்னு கூட தெரியல. அதான் அந்த அந்த அப்பயும் அதான் பண்றான், இப்பயும் அதான் பண்ணுகிறான். புரியுதா? இன்னொரு 20 வருஷம் இல்ல அதுக்குதான் பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டான்ல, டேரி மில்க் சாக்லேட் தூக்கி போட்டு பிடிப்போம். ஸ்டைல் பண்ண நிறைய பேர் வந்துருவாங்க. ஆனா அட்ராக்டிவா பண்ணல. பேட்டையில் நல்லா இருந்துச்சு. அலெக்ஸ் பேட்டையில் சொல்லு. அவரு இது வரைக்கும் ஒரு படத்துல கூட முதலமைச்சரை கூட நடிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன்டா. இதுல எனக்கு நச்சது இல்லைன்னு பெரிய மேட்டர் இல்ல ப்ரோ. பாபா படத்துல வரம் அரசியல்னாவே பயம் போலடா, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இல்லைங்க, பாபா படத்துல பாபா படம் ரைட்டர் வந்துட்டு அவரு தான். இப்போ எப்படின்னா அசல் படம் அஜித் எழுதுனது, அத போஸ்டர்ல போய் பார்த்தனாலும் தெரியும். ரைட்டர் அஜித் தான். எல்லாரும் அவங்கவுங்க ஒரு ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. ஒரு நம்பால் தான் எழுதல, பேக் எண்ட்ல வேணா ஜென்னைன் எழுதிருக்கலாம், தெரியல. ஆனா தான் ரஜினி எழுதின கதையில பார்த்தா முதலமைச்சருக்கு ஒரு சீன் வரும். ரஜினி நினைச்சா அந்த சீன்ல முதலமைச்சர் ஆயிடலாம். ரஜினி என்ன பண்ணுவானா, ஊர்ல இது ஒரு பெருசா முதலமைச்சர் ஆக்கி விட்டுட்டு ஒரு டைலாக் வரும், யாரு வேணா முதலமைச்சர் ஆயிடலாம், எவ்வளவு சீட்டுகள், எவ்வளவு இது, அது ஒரு பெரிய டைலாக் இருக்கும். எனக்கு என்ன, நான் இவ்வளவு புளுத்தியா வந்துட்டு ரைட்டிங்ல தான் எழுதிட்டு அப்புறம் எதுக்கிட்ட சினிமா தான் திரும்ப அரசியலுக்கு வரேன். அதான் பிரதீப் ரங்கநாதன் கலைச்சிருப்பான். அதான் சொல்றேன், அந்த ஒரு மூடு ஸ்விங் ப்ரோ. ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு வந்துட்டு தான் நேத்து தளபதி திட்டம், இன்னைக்கு பிரைஸ் பண்ணோம், நாளைக்கு ஏதாவது திரும்ப உப்பு போடும். நீங்க உப்பு போடும்போது நினைப்பீங்க இந்த ஆள் திருந்துச்சுன்னு, அப்ப திரும்ப கடிப்பான். அதான் இப்போ அது ஒரு புரியாத புரியாது. அதான் சொல்றேன், இந்த விஷயத்துல ஏகே பரவாயில்ல. என்னைக்குமே இப்போ ஏகே தான் கரூர்ல ஒரு சப்போர்ட் பண்ணது, அந்த இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அதான் யாரும் சப்போர்ட் பண்ணான்னு கேட்கல, மூடிக்கிட்டு இருந்தாலே போதும். இப்போ ஏகே மாதிரி சப்போர்ட் பண்ணோம் இல்ல மத்த இது மாதிரி இது பண்ணோம், கம்முன்னு இருந்தாலே யாரும் கண்டுக்க மாட்டாங்க. முதல்ல ஒப்பீனியன் சொல்ற இது சொல்றாங்க தான். இந்த முதல்ல ஒப்பீனியனே சொல்லக்கூடாது ஒரு பெரிய விஷயத்துல. இப்ப ஜல்லிக்கட்டு இதெல்லாம் சொல்லலாம், டிமானிட்டைசேஷன் சொல்லலாம், அது தனிப்பட்ட கருத்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேட் ஆயிருக்கு, இறந்துட்டாங்க இத்தனை பேர், ஒரு சென்சிட்டிவ் அப்படி சொல்லக்கூடாது, இது பண்ணக்கூடாது. இன்னொன்னு ப்ரோ, இரங்கல் தெரிவிக்கும் போது ஹேஷ்டேக்கே போடக்கூடாது. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்களா பாத்தியா? பியூர் வன்மம், குடும்பமே உட்காந்து வைத்தறிச்சல் இது போல. அதான் இவளைய நான் 2 வருஷமா ஏகேவும் நோட் பண்ணப்பேன். அதான் சொல்றேன், இப்போ நம்ம முன்னாடி வந்துட்டு ஏகேவை தான் பாராட்டினா ஓட்டுக்காக வந்து ஆன் ஸ்கிரீன்ல தான்டா வந்து காம்படிஷன் பண்ணாரு. இப்போ இல்ல முன்னாடியே ஏகேவை பிரைஸ் பண்ணா ஓட்டுக்காகன்னு வானுங்க. முதல்ல ஆன்லைன்ல எவனோ இந்த ட்விட்டர்ல எவனாவது ஓட்டு கேட்பானா? ஏன் இதை கேட்கறனா? அப்படி என் மைண்ட் செட்டே இதான் இப்போ வரைக்கும். ஏன் எனக்கு பர்சனலா இல்லை, யாருக்கும் கேட்க மாட்டானுங்க, தோன்றதான். சரி, அப்படி பார்த்தா ரஜினிக்கும் ஃபேன்ஸ் இருக்கு. ஏன் இப்ப ரஜினிக்கெல்லாம் உப்பு போட தெரியாதா? லூஸ் மாதிரி பண்ணா லூஸ்ன்னு தான் சொல்லுவானுங்க. ஏகேவே இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் எல்லாரும் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா ஏகே அப்படி பேசக்கூடாது, பெருசுங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாத்திருக்கியா? வயசானவங்க நிறைய பேர் இருக்கு. என்னடா நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு புரியவே இல்லையோ கதை. இருந்துடா ரகல விட்டாக்கா என்ன இருக்கிறாங்க தம்பி, உன்னால சட்டையை ஊத்துட்டு 2 பேட்ச குத்த முடியும், அங்க குத்துவாங்க. குமரா பழைய டிபிஎஸ் சூப்பரா இருந்ததுடா குமரா. ஆனா எல்லாம் பெருசுங்க. ஒண்ணு இல்ல ப்ரோ, இப்போ நீங்க யூடியூப்ல போயிட்டு ரஜினி வீடியோஸ் பாருங்க, எல்லாம் பெருசா ஆடி நிற்பானுங்க. ஊர்ல இருக்கிற முதியோர்கள் எல்லாம் அங்கதான் இருப்பானுங்க. அதான் சொல்றேன், அது என்னடா இது, ஏதோ மனிதன் படம் தானே, அந்த ரீரிலீஸ் தானே. அவனுங்க ஒரு மாதிரி வந்து மென்டல் ஆயிட்டானுங்க போலடா. என்ன ரஜினி மாதிரியே கையாட்டுறானுங்க, ரஜினி மாதிரியே நடக்கிறானுங்க. மென்டல்களா என்னதுடா இது?
இதெல்லாம் ஆமா ஆமா பண்றாருடா அவனுங்க. இல்லடா பண்றாங்க. சட்டை போட்டுன்னு பண்ணலாம், வெறும் டவுசரை போட்டுன்னு அதான் முண்டா பண்ணிக்கு எதுவுமே இல்ல. சட்டை ஊத்து போட்டுன்னு பண்றது இல்ல அந்த 2 பேட் எப்படி அங்க போய் குத்தனா அவன்? எனக்கு அது பின்னுல குத்தி இன்னி வச்சிருக்கான்டா குமரா. வரைக்கும் தெரியல குமரா எனக்கு. பின்னுல கையில நம்ம மேல் தோல்ல குத்துவோம்ல, அது மாதிரி குத்தி ஆனா வச்சிருக்கானுங்க. ஆனா ஸ்டிக்கரா இருக்கும்னு தோணுது. ஸ்டிக்கரா இல்ல இல்ல பின்னுதான் பின்னுதான். எல்லாம் யாராலுமே பண்ண முடியாதுடா ரஜினி fans உண்மையிலே தவிர. அந்த பேட்ச் ஸ்டிக்கர் அது சத்தியமா டிவிக்கேல யாரும் பண்ணதில்ல, எந்த கட்சியிலயும் பண்ணதில்ல, எந்த ஃபேன் பேஸ்லயும் பண்ணதில்ல என்ன கேட்டேன். அந்த மாதிரி ஒரு இது. ஆனா ஆர்கே ஃபேன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் மொழி வர்கீஸ். இன்னொன்னு நம்மளுக்கு என்ன இப்ப நல்ல விஷயம்னா, வேற எந்த படமும் இல்ல, ஒரு வாரம் கழிச்சு தான் ஸ்பைடர்மேனே வருது. வியாழன்கிழமை ரிலீஸ் பண்றதும் நல்ல விஷயம் தான். ஒரு 30 தான் ஸ்பைடர்மேன் வருது. ஒரு வாரம். இன்னொன்னு 23 நாள் 24 கிட்ட எந்த படமும் இல்லை. அதாவது இந்தியா லெவல்ல ஒரு இது படைப்பு தான். எந்த சொல்லிக்கிற மாதிரி எந்த படமும் இல்லை. நடுவில் இந்த குறுக்கால லோகேஷ் தான் கஞ்சா குடிக்கி தூக்கின்னு வருவான் டிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாரத்தில் வேற யாரும் இல்லை. அதான் இது நல்ல ரிலீஸ் டேட் தானே கேட்டா. வீக்கெண்டோ தான். வியாழன்கிழமை ரிலீஸ் பண்ணா வியாழன்கிழமை தேட்டரில் அணிலுங்க தான். அதான் ஓப்பனிங் டேனாலே அணிலுங்க தான். அது கோட்லேயே ப்ரூவ் பண்ணியாச்சு. எந்த ஃபெஸ்டிவல் இதெல்லாம் பண்ணல, ஒர்க்கிங் டேல தான் ஓப்பனிங் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் 2 days வந்து அனில்ஸ், செகண்ட் 2 days வந்து ஃபேமிலிஸ். ஆமா வீக்கெண்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலா போகும். அதுக்கப்புறம் திரும்ப வீக்கெண்ட் இதுக்கு தான் நிறைய போயிடும். இன்னொன்று வேற படமும் இல்லை. இது எப்படி நம்ம முதல்ல தேட்டருக்கு வரணும் தான். மாலுக்கு வந்தாலும் நம்ம படம் தான் பார்க்கணும். ஏதாவது தேட்டருக்கு போரிச்சு போனாலும் நம்ம படம் தான் பார்க்கணும். எங்க போனாலும் நம்ம படம் தான் பார்க்கணும். டப்பிங் படத்திலும் நம்ம படம் தான் பார்க்கணும். அந்த மாதிரி வேற படம் இல்லை. பெட்டி பொட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு இது பண்ணிட்டானுங்க. ஆகஸ்ட் 14 ஒரு சில கேரளா படம் தான், மலையாள படம் வருது. சூர்யா படம் ஏதோ ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். அதான் இந்த ஏதோ ஒரு சன் அந்த படம் வருது. அதான் அப்போ கொஞ்சம் ஸ்க்ரீன் கம்மி ஆகும். அது வரைக்கும் நம்ம படம் தான். இன்னொன்று, எப்பேற்பட்ட துரைந்தர் எடுத்தாலும் பாகுபலி எடுத்தாலும் 20 நாள் தான் கலெக்ஷன். 20 நாளில் பண்ணுறோம். அதான் எல்லா படமும் எடுத்து பார்த்தா துரைந்தர் 20 நாளில் 1800 கோடி பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே தான் இன்னொரு 200 பண்ணியிருக்கோம், 2000 கோடி கிட்ட. பாகுபலி தான் 20 நாளில் 1700 மேலே போயிருக்கும். ஏன் கோட் எடுத்து பாருங்க, 20 நாளில் வந்துட்டு அதான் 410 420 பண்ணியிருக்கோம். ஃபைனல் வெறும் 450 தான் பண்ணியிருக்கோம். ஆனா வாரணாசி அப்படி இல்லடி, 40 நாள்ல 4000 கோடி பண்ணோம். இருக்குடா, அதான் இருக்கு வரட்டும் வாரணாசி. என்ன கேட்டா 20 நாள் மேல ஒரு படம் ரொம்ப ரேர். இது எப்படி சொன்னோம்னா, அமரன் ஓடிச்சு, விக்ரம் ஓடிச்சு. அதாவது ஸ்லோ பிக்கப் படம். கருப்புலாம் சொல்ல முடியாதுடா. கருப்பு 20வது நாள்லாம் கூட்டம் தெரியல. ஏதாவது சொன்னா நம்மள கடிப்பானுங்க. எடுத்து ஹிட் படம் தான் கருப்பு. ஆனா ஹிட்டுங்கெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்து போட்டோம். கருப்பு படம் ஃபிளாப்னு சொன்னா என்னடா பண்றீங்க? எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க பண்ணிட்டு போறேன். எனக்கு பெருசா பிடிக்கல. ஆனா அவ்வளவுதான் கும்பலா வந்து கடிச்சு வச்சிருவானுங்க. அதான் இல்ல. ஆனா இல்ல இது இல்லடா, இது எப்படின்னா சூர்யா கம்பேக்னா அது கம்பேக், அதோட விட்டு போயிடணும். அவ்வளவுதான். அது ஆராய்ச்சி. அடிச்சு தூக்கு சாமி. அந்த அடிச்சு தூக்கு சாமிய இது பண்ணி 2 மணி நேரம் போட்டு வச்சிருக்காங்க ஒருத்தன் யூடியூப்ல. 2 மணி நேரம் 50 நிமிஷம் போட்டு வச்சிருக்காங்க. யாரா நீங்க மென்டல் ஐடியா போல. இன்னொன்னு அதான் இந்த வருஷம் நான் தேட்டருக்கு போனது 2 படம் தான். அது நிறைய சொல்லியிருக்கேன். ஆனா 2வது படம் வந்துட்டு குமார் இந்த ஷாமு தான் கூப்பிட்டான். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதான் நான் துரைந்தர் தான் பார்க்கணும்னு நினைச்சேன். துரைந்தர் பார்த்தேன். ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அது இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல இருந்தது. கருப்பு தேவையில்லாம இந்த ஷாம் தான் கூட்டிருந்தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன், அவங்களும் கூட்டிட்டு போனாங்க. ஓகே, ஒஸ்டன்லாம் சொல்ல முடியாது. ஓகே, இந்த வருஷம் ரெண்டே படம் தான் தியேட்டர்ல பார்த்தேன். ஒன்னு துரைந்தர், இன்னொன்னு பெட்டி. பெட்டியா? நீ அந்த பரம்பரையா? நினைக்க பாரு. போய் தான் பாப்போமேன்னு பார்த்தா ஆத்தராட்டா 3 மணி நேரம். எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல, நான் அந்த படம் இன்னும் பாக்கல. ஆனா ஓடிட்டு வந்த பிறகுதான் ஷாமுக்கே புரிஞ்சிருக்கோம் என்னடா இது. கிரிக்கெட் ஆடுறான்,
திடீர்னு போய் வந்து பாக்ஸிங் போடுறான், குஸ்தி போட்டுக்கிட்டு இருக்கான், திடீர்னு ரன்னிங் ரேஸ் ஓடுறான், எந்த கதையே புரியாது. அவருக்கு ஒரு ரோல் பண்ணா பிடிக்காதுடா. கேம் சேஞ்சர்லயே மல்டி ரோல் பண்ணுங்க. என்னடா பெத்தி வெடிக்கிறீங்களா? பெட்டி அடிகளா அது என்னமோ விடு. ஆனா இல்லடா படம் ஹிட் தானே இது ஓரளவுக்கு ரெக்கவரி ஆவரேஜா போயிடுச்சு. ஆவரேஜா ஓப்பனிங் 100 கோடி பண்ணான். வேர்ல்டு வைட் என்ன ஒரு 300 பண்ணியிருப்பான். ஓப்பனிங் பண்ணா, பட் ஆனா அது பெருசா கிளிக் ஆகலையான்னு தெரியல. என்ன கேட்டா நல்ல இல்ல கரெக்டா இல்ல ஓப்பனிங் இல்ல இல்ல எனக்கு புரியவே இல்லை நீங்க பேசுறது. 300 கோடி பண்ணா சூர்யா நான் கிட்டுன்றீங்க, அதுக்கு 300 கோடி வந்து ஆர்சி நான் பண்ணா என்ன கேட்டா அவனுக்கு அது நல்ல இல்ல டீசன்ட் கம்பேக்டா. அது திட்டவும் முடியாது ஏன்னா கேம் சேஞ்சர்லாம் இது எவ்வளவு பரவாயில்லடா பெட்டிலாம். கேம் சேஞ்சர் சரி அவன் ஆச்சாரியா அவன் நடிச்சான அப்பா கூட அது என்ன கலரை அநியாயத்துக்கு பண்ணக்கூடாது. ஆச்சாரியா கேம் சேஞ்சருக்கு இது பரவாயில்ல. ஆச்சாரியாலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலைல 10 மணி ஷோ போட்டான். காலைல 10 மணி ஷோன்றான் பாரு, இந்த ஃபேன் ஷோ ஒண்ணு போடுவாங்களா, அந்த ஷோவோட படுத்துதுடா. அதுக்கடுத்து அந்த 10 மணி ஷோவே அந்த படம் எந்திரிக்கலடா. அதே மேட்னி ஷோல இருந்து 7 மணி ஷோல 7 மணிக்கு படம் போட்டு 7:30 மணிக்கு ஃபிளாப் பண்ண படம் கேள்விப்பட்டிருக்கியா? அதான் ஆச்சாரியா. ஆச்சாரியால குபீர் என்ன தெரியுமா, வெங்கிரி ஒரு மாதிரி போட்டான் போல கமெண்ட்ல பண்ணிட்டாரு. அவன் பாவண்டா வெங்கிய ரிவ்யூஸ். அவன் ஏதாவது தெளிவுபடுத்தி இப்பெல்லாம் ரிவ்யூ போட்டாலே அவன் மேல கேஸ் போட்டுடுறான் எனக்கு போய். ஆமா ஆனா உண்மையிலே ஒண்ணு சொல்லிட்டான். அவன் எல்லாம் போயிடுறான். ஆனா அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. எல்லாம் கேக்குறானுங்க பாக்குறானுங்க. இல்ல அதுவும் வேற எவனும் பண்றது இல்ல. எல்லாம் இந்த மெகா ஃபேமிலியில தான் உட்காந்து இது பண்றானுங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆமா ஆமா இதுக்கு முன்னாடி வந்து அந்த சிறுபாயோட ஒரு படம் வந்துச்சு. என்ன கலர் அது? பொங்கலுக்கு ராஜா சாபோட. ஆமா இந்த நயன்தாரெல்லாம் இருந்தது இதுவா? அதுக்குதான் கேஸ் போட்டானுங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கு இந்த படம் பேரே வரலடா. மனசங்கர வரப்பிரசாத் இது. அதுதான் அந்த இது வந்து நம்ம இவருதான் நம்ம கேசரியோட டைரக்டர் தான். இல்லடா அது ஓகே. அப்ப ப்ரொடியூசர் சைடுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவன் ரிவ்யூ போடல, நெகட்டிவிட்டி ஃபார்ம் பண்றான், இவனால கலெக்ஷன்ஸ் கம்மியாகுது இல்ல ஓப்பனிங் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அச்சு விட்டுருப்பானுங்க. தான் இந்த மூதியை தூக்கி உள்ள அவனா அப்ராட்ல இருக்கானே, அவன் மேல எப்படி கேஸ் போடுவாங்க? அப்படி இல்ல, பேன் பண்ணுவாங்கல்ல, ஸ்டாப் பண்ணுவாங்க, ஐடி இது பண்றாங்க. அவன் அப்ராட், அவன் வந்து இந்தியா வந்தாதான் அவனை தூங்க முடியும். அவன் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு போனானே, தெரியுமா? தெரியாதா? ஐடி டீஆக்டிவேட் பண்ண முடியும், பர்சனல் இது எடுக்க முடியும், நிறைய பண்ணலாம். ஓட்டு இருந்தா மட்டும் கம்ப்ளைண்ட் எவ்வளவு வரும் தெரியுமா? ஏன்னா தெலுங்குல எவ்வளவு ப்ரொடியூசர்ஸ் அவன் கான்ல இருந்து இருப்பானுங்க வெங்கி ரிவ்யூ மேல. எனக்கு தெரிஞ்சவனுங்க டைரக்டா தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து யூஎஸ்கே வந்திருப்பானுங்க அவனை தூக்குறதுக்கு. ஓப்பனா ஒன்னு சொன்னா, இங்க ட்விட்டர்லயே நம்ம தமிழ் படத்தையே அங்கதான்டா போய் ரிவ்யூ எல்லாம் நிறைய பாப்பானுங்க. நம்ம தமிழ் ரிவ்யூவர் தான் எல்லாமே மலுமுட்டையா இருப்பானுங்க. எத்து பேரு தமிழ் ரிவ்யூவர் எல்லாம் நிறைய மலுமுட்டை தான். ஏதாவது 100% யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளவுதான். கீழே இங்க பாண்டா மட்டும் இருந்தாரு. எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாதுப்பா. இவன் தான் யாரோ சொல்றான். நாங்கெல்லாம் பொதுவா சொன்னோம். ரிவ்யூல ஆரம்பிச்சு கல்கத்தால போய் ரசகுல்லா வாங்கி வந்துருவாரு. வெங்கி அது ஓகே. ஆனா வெங்கி மாதிரி ஒரு நிறைய பேர் இது பண்றது இல்லை. ஆனா ஒரு நிமிஷம், வெங்கி பண்ண குபீர் மூமெண்ட் ஒண்ணு சொல்லிட்டா இல்ல கலரை. அவன் 3 மார்க் கொடுத்தா அந்த படம் பெரிய ஜெயிலருக்கு 2.5. ஏன் இப்போ லியோகம் ரொம்ப கம்மியா கொடுத்துருப்பான் எல்லாம். இதுவே எதுக்கு திரும்ப 3 கொடுத்தான்? 3.5 3 பீஸ்ட் கொடுத்துட்டான். கேஜிஎஃப் கம்மியா கொடுத்துட்டான். போட்டு எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அதை எடுத்து போட்டு காட்டுறானுங்க தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அவன் விக்ரமுக்கே 3 கொடுக்கலடா. தெரியல தான் நிறைய படத்துக்கு 3 கொடுக்க பார்ப்பான். லைட்டா படத்துக்கு போகாம 2 கட்டிங் போட்டு போயிட்டான். வேற ஒண்ணும் இல்லை. பீஸ்ட் அது கிளைமாக்ஸ் ஃபைட்லாம் வேற மாதிரி இருக்கும்டா. சிஜி சூப்பரா இருக்கும்டா. இன்ட்ரோ ஃபைட் செஞ்சலாம். தவளையை தூக்கின்னு வருவான் பாரு, அதுதான் காண்டு. அந்த தவளையை தூக்கின்னு காண்டு. இல்ல அவன் தோன்றத போடுறான்டா. ஆனா பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு தோன்றதெல்லாம் நெகட்டிவா தான் தோணுது. மத்த படத்துக்கு திடீர்னு பாசிட்டிவா தான் போயிடுறான். ரீசெண்டா தான் நல்ல படம் எடுத்து பாரு. ஆனா சின்ன படத்துக்கு கரெக்டா போட்டுறான்டா கலரு. சின்ன படத்துக்கு பர்ஃபெக்டா போட்டுறான்.
சின்ன படத்துக்கு அப்படி போட்டாதான் நல்லா இருக்கும். பெரிய படத்தை அடிச்சா தப்பே இல்லை. இந்த நாய்ங்க அவ்வளவு வாங்குறானுங்க சேலரி. பெரிய படம் எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு இருக்குது, அது இன்னொன்னு வேற மாதிரி போயிட்டு இல்ல, அதை கன்ஃபியூஸ் ஆயிடுறான், போயிட்டு ஊமை கொடுத்து கொடுத்துடுறான். வாங்கட்டும், அடி வாங்கட்டும், அப்பதான் திருந்துவானுங்க ஒழுங்கா நல்ல படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. எது எடுத்தாலும் பாத்துருவான். இந்த வார் படம் கூட வந்து ஏதோ ஒரு கிளாஸ் வந்துச்சு, என்ன படம் வந்துச்சு வார் 2 கூட அப்படியே போய் வந்து வெங்கடேஷோட ஐடியா இருந்ததுன்னா வார் 2க்கு கூலிக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்கான்னு பாருங்க. இதுல இதே மாதிரிதான் இந்த ட்ரெண்ட் சூட்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, வலிமை படத்துக்கு 3 மார்க்கு, 2.5 மார்க்கு 3 மார்க்கு, ஏன் விவேகத்துக்கு 3 மார்க் போட்டான், அது டெலீட் பண்ணிட்டான். எனக்கு நல்ல ஞாபகம், அந்த டைம் நான் இருந்தேன். இந்த மாஸ்டருக்கு கம்மியா கொடுத்தான், விஜய் படத்துக்கு கம்மியா கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சு அஜித் படத்துல மோஸ்ட் ஹைப்டு மூவினா அந்த விவேகம் தான். விவேகம் தான். ஆனா விவேகம் அந்த டைம் எனக்கு ஒரு பிரைம் டைம் தான். ஏன்னா நம்ம 12th தான், அந்த டைம்ல 11th 12th அஜித்துக்கு பிரைம் டைம் அது. அதான் ஒரு படம் மட்டும் அஜித் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு நிமிஷம், விவேக் அடி வாங்குறது ஆஃப்லைன்ல ஃபீல் பண்ணேன். ரீசன்ட் டைமோட மோஸ்ட் ஹைப்டு ஃபிலிம் வந்து வலிமை. வலிமை இல்ல ஒண்ணு இல்ல, அது உனக்கு கிரியேட் பண்ணானுங்க சும்மா. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு உண்மையை சொன்னா சொன்ன மாதிரி வலிமை மெட்டீரியல் எல்லாமே கேவலமா இருக்கும், போஸ்டர்ல இருந்து ட்ரைலர்ல இருந்து. ஆனா விவேகம் போஸ்டர் ட்ரைலர் பாட்லாம் நல்லா இருக்கும், பாட்டும் நல்லா இருக்கும். அப்பெல்லாம் திருத்த சிவாவோட ஸ்கேம் எல்லாம் பெருசா எக்ஸ்போஸ் ஆகலையா, தலைவர் உண்மையில பயங்கர இட்டு குத்துருவான். நான் கூட நடத்தி நான் வந்து இது 5am ஷோ பண்ணேன்டா. அப்ப வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன், காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர்ல. டிக்கெட் இல்ல காலேஜ் ஷோக்கு, பாலக்காடு போய் பார்த்தோம். நான் வேற வந்து நல்லா இருந்துரும் போலியேன்னு போனேன். தலைவர் பல்கி தான் எடுத்தா. நான் 11th ஸ்டாண்டர்ட் மோனே. எங்க ஊர்ல காலைல 8 மணிக்கு பார்த்தாங்க. இல்லடா ஒரு பல்டி அடிச்சான் பாரு தலைகிய. இல்ல அது ஏன் பெரிய டவுன் ஃபால்னு உனக்கு சொல்றேன். உனக்கு புலி வேதாளம் ஒரே டைம்ல வந்தது, புலி பிளாட். நீ விவேகம் விவேகம் பண்ற கேப்ல தளபதி என்ன பண்ணாருன்னா 3 படம் பண்ணிட்டாரு, புரியுதா? தெரி, பைரவா, மெர்சல், புரியுதா? நீ வந்துட்டு விவேக ரிலீஸ் ஆன 2வது மாசம் மெர்சல் வருது. அதாவது தளபதி 3 படம் பண்றாரு, அதுல ஒரு படம் பைரவா ஒரு மாதிரி போயிடுச்சு தான், அது ஓகே. ஆனா மீதி 2 படம் பெரிய பிளாக் பஸ்டர். அந்த ஆளு 3 படம் பண்ண கேப்ல ஒரு படம் தான் பண்றான், அதுவும் பக்கா டிசாஸ்டர். இதுல கலர் என் ஃப்ரெண்டுக்கு எனக்கும் போட்டி அந்த டைம்ல. அதான் என்னன்னா அவன் உண்மையிலே அந்த டைம் விவேகம் ஃபிளாப் ஆவான்னு சத்தியமா தெரியாது. அவன் இருடா, தீபாவளிக்கு மெர்சல் வருதுன்னு நான் கத்தினே இருக்கேன், ஆகஸ்ட் அவன் வரான்னு கத்தின்னு இருக்கிறான். அவன் முன்னாடியே வந்துட்டான், ஊமை குத்து அந்த குத்து போட்டு. அப்பதான் ப்ளூ சட்டை மாறினா என்னன்னு அப்பதான் பாக்குறேன். குமார் ப்ளூ சட்டைன்ற ஒருத்தங்க நான் அப்பதான் பாக்குறேன், என்ன ப்ளூ சட்டை. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வருஷம்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்ததுடா. ஏகே படம் ஊத்திக்கிச்சு, தளபதி படம் டபுள் பிளாக் பஸ்டர். அதுக்கு முன்னாடி விஜய் படம் 250 200 பண்ணோம்னா சிரிப்பானுங்க, சத்தியமா அது பண்ணாது அது. ஆனா திடீர்னு அது எங்கேயோ போயிடுச்சு. மெர்சல்லாம் அது யாரும் நினைக்கல. முதல்ல ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த படம் 200 போனோம்னு யாரும் நினைக்கல. 250 பார்த்தா மெர்சல் எங்கேயோ போய் நின்றுச்சு. மெர்சலுக்கு அப்புறமா நம்பால எங்கேயோ போயிட்டாரு. விவேகங்க அப்புறம் சிறுத்தை சிவா, அது சைக்கோ. ஆனா சத்தியமா சிறுத்தை கிட்ட கடி வாங்கின பொழிச்சதே இல்லடா கலரு. ஊர்ல எவன் சிரிப்பு வந்து. ஆனா என்ன கலாச்சாரம் சிரிப்பு வந்து இந்த படம் கொடுத்தாங்க, என்ன படம், சீரியல். இந்த படம் பேர் என்னதுரா? இல்லையா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உனக்கு. வலிமையும் ஃபிளாப் தான், விவேகமும் ஃபிளாப் தான். வலிமையும் கலாய்ப்பானுங்க,
விஸ்வாசம் விஸ்வாசம் அது ஹிட் தான். ஆனா வந்துட்டு அது இப்பயும் கலாய்ப்பானுங்க. மேட்ரு என்னன்னா சிறுத்தை சிவா அவன் ஹிட்டு கொடுத்தாலும் கலாய்ப்பானுங்க, ஃபிளாப் கொடுத்தாலும் கலாய்ப்பானுங்க. அதான் விஷமே. ஆமா, நீ அவனை ஹிட் குத்தாலுமே கலாய்க்கிறானுங்க அவனை. வேதாளத்தையும் கலாய்க்கிறானடா. வேதாளம் இப்போ புலி ஃபிளாப்பு, அது ஊரே கலாய்க்குது. ஏன் விஜய் ஃபேன்ஸே கலாய்ப்பானுங்க. வேதாளம் 2 மாசம் கழிச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஃபேஸ்புக்ல அந்த டைம்ல. ஆனா அந்த படம் ஹிட் படம். அதான் என்னடா இது. அப்பதான் நம்ம அண்ணனே ஒன்று நோட் பண்ணியிருப்பாரு, இந்த மூதேவி கிட்ட போனா ஹிட்டு குத்தா கூட நம்மள சேர்ப்பானடி. வந்தியா வீட்டுல ஒரு காஃபி குடிச்சியா கிளம்பனியா, ஏய் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாண்டா டே அவன் நம்ம கிட்ட படம் எடுத்து 4-5 வாட்டி ட்ரை பண்ணாண்டா. நிறைய டைம் சேர்த்து கிட்ட கதை கேட்டிருக்காரு. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல 4-5 வாட்டி வந்திருக்கான்டா அவன். அதான். ஆனா நம்பால எந்த அளவுக்கு சார்னா சூப்பரா இருக்கு ப்ரோ. இது கங்குவாட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அப்பதான் நான் கூட ஒரு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த கங்குவா கதையை வந்து நம்ம கிட்ட சொன்னாலும் சொல்லிருப்பாப்புல. அதான்டா. இல்ல நான் ஒரு நிமிஷம் நான் அந்த டைம் மீம் தான் போட்டேன். செம்ம ரெஸ்பான்ஸ் ஆயிடுச்சு. அது எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன தெரியுமா கலரு, அண்ணா கதை கேட்டு செம்ம கதை ப்ரோ, டி நகர்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா சூப்பரா பண்றான்னு போட்டு விட்டேன். அந்த டைம் சூர்யா உண்மையில அதை பண்ணிருப்பான்டா. சூர்யா கிட்ட போய் சொல்லியிருப்பான், சார் பேன் இண்டியா லெவல்ல மிஞ்சுற மாதிரி ஒரு படம் பண்றோம் சார், மகதீர் எல்லாம் ஒரு படமே இல்லை சார்ன்னு சொல்லிருப்பான். சூர்யாவும் சரி ராஜா மாதிரி ஆக்குறேன்னு வாயில கறி பூசி விட்டு ஆக்கணும் பாரு, பல்லு விளக்காதவனா. டேய் சூர்யா கூட பிரச்சனை இல்லடா, கார்த்தி வருவான்டா எனக்கு அபியூஸ் பண்ணணும்னு தோணுது. சத்தியமா எனக்கு சொல்லிட்டான். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு சூர்யா மேல காண்டு வரல, கார்த்தி மேலே அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான் பேர், அவன் மேலேதான் காண்டு வந்து. அவரு கார்த்தி அவரு சரியான வில்லனாச்சே. உனக்கு ஒரு கும்பிடு கும்பிடு. ஆனா லைஃப் டைம்ல ஒரு சின்ன பையனை கலாய்ச்சது அந்த படத்துலதான்டா சாமி. இல்ல படத்துல அவனும் கலாய்ச்சிட மாட்டாங்கடா ஒரு குழந்தை. ஒரு நிமிஷம். அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ரஜினி ஒரு வீடியோ விட்டுருப்பான், ஞாபகம் இருக்கா குமார், இந்த கதை ஆக்சுவலி எனக்கு சொன்னது சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருப்பாப்புல. எல்லாம் என்னடா கங்குவால தலைவர். அதெல்லாம் லைஃப் டைம் கண்டென்ட்ராடி. சத்தியமா அதெல்லாம் மாட்டு இருந்ததுன்னு கலரு. ஐயோ இது எப்படின்னா லிங்கா வந்துட்டு மென்டல் தப்பிச்சிருக்கான். மென்டலா நார்மலாவே மென்டலுக்கு முரட்டடி அதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா பண்ணிருப்பான். ஒரு நிமிஷம் அதான் மைக் குமார் எப்படி பண்ணிருக்கோம் அந்த படத்தெல்லாம் கலரை இல்ல. இது எப்படின்னா புலி வரும்போது சுறா நல்ல படம் மாதிரி இது தெரியும், புலிக்கு சுறா பார்க்கலான்னு. ஆனா புலிக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த மாதிரி புலியோட கேவலமா அந்த படமும் வரல. அதாவது ஒரு ரொம்ப நெகட்டிவிட்டியா. பீஸ்ட் எல்லாம் பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம், இது பண்ணலாம். பைரவெல்லாம் சொன்னா கடிப்பீங்க, ஆனாலும் சொல்றேன் எனக்குலாம் புலி படம் பிடிக்கும். அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒரு இல்ல ப்ரொமோட் பண்ணது தப்பான ப்ரொமோஷனு. இன்னொன்னு படத்துல முதல்ல இவரை பிடிச்சுதானே பாக்குறோம், ஃபர்ஸ்ட் சீன்லயே காலை பூச்சின்னு வந்தா அது என்ன சொல்றது. அது நிறைய ப்ரொமோட் பண்றது அது குழந்தைங்களுக்கான படம் ப்ரொமோட் பண்ணி தொலைச்சிருந்தா அது காமெடியா எடுத்துட்டு போயிருக்கும். தெரி படத்துல கூட ஓப்பனிங் சீன் மாசா ஃபைட்டா வர்ற மாதிரி இருக்கும், ஆனா அங்க ஃபைட் இருக்காது. அந்த படத்துல சின்ன பசங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்காக எடுத்த படம். காமெடியா ட்ரைலரை விட்டுருந்தா அப்பயே ஆடியன்ஸ் மூடிட்டு போயிருப்பானுங்க, ஓகே இது காமெடியா பாக்கலான்னு. ட்ரைலர்ல இருந்து எல்லாத்தையும் மாசா காமிச்சிட்டு உள்ள போய் அது காமெடியா இருந்தா ஊரே பழகதான் செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம். புலிக்கு நான் வாங்கின டீல்லாம் கொஞ்சம் நெஞ்ச அடி இல்ல. ஆந்திரால நான் வேற பாகுபலி ரிலீஸ் ஆன டைம், காலேஜ்ல எல்லாம் சண்டை, எல்லாரும் இழுக்கிறது, புலி வருது பாரு, அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்லிட்டு அம்மா ப்ளீஸ் ஆச்சுரா செஞ்சாங்கடா எங்க சீனியர் எனக்கு இதெல்லாம் பரவாயில்லடா. மார்டின் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் பக்கத்து பெஞ்சுவான், அவன் அஜித் ஃபேனு, அவனுக்கு பைக் இதெல்லாம் பிடிக்கும், அதனால அஜித் ஃபேன் ஆயிட்டான், புரியுதா. அஜித் ரேசர்னு அப்படி போய், ஆனா பைக் பைத்தியம். படம் பார்த்துட்டு வந்துட்டேன்.
எனக்கு பிடிக்கலதான் படம். எவ்வளோ ஒப்பனா சொன்னா படம் பார்த்துட்டு அப்ப எங்க அம்மா வந்துட்டு இங்க ஐஸ்கிரீம் பார்லர் ஒண்ணு கூட்டுன்னு போனாங்க சாப்பிட்றான்னு. எனக்கு சத்தியமா கலர் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடவே மனசு வரல. நான் ஒரு மாதிரிதான் டிப்ரெஷன்ல சாப்பிட்டுக்கிறேன். என்னடா இதுதான் அந்த மாதிரி. மறுநாள் ஸ்கூலுக்கு போறேன். அதான் இப்போ வந்துட்டு இந்த மார்ட்டின் ஃப்ரெண்ட் வந்துட்டு இதான் கேறான், என்னடா படம் எப்படி இதுன்னு கேட்டா, ஏதோ இருக்கு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அதுவும் சரி இல்ல இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதான் போயிடுச்சு. ஆனா ஆக்சுவலா நான் புலி படத்தை வந்து நான் 3 நாள் கழிச்சுதான் பார்த்தேன். நான் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கவே பார்க்கல. நான் ஓப்பனிங் டே மதியானம் கிட்ட மாமா நான் 3 நாள் நான் அந்த படத்தை தெலுங்குல தான் பார்த்தேன். 3 நாள் கழிச்சு ஓப்பனிங் டே மதியானம் பாத்தியா? படமே வந்து மதியானம் தான் ஓப்பன் ஆயிடுச்சு. மதியம். ஆமா அப்புறம் தான் ஈவினிங் டைம்ல அந்த ஒரு 3:30 மணியா 4 மணி டிக்கெட். 11 மணிக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஆனா ஒரு நிமிஷம் இல்ல அந்த வயசுல எனக்கு தெரியல ரைடு போகுது காலைல ஓப்பனிங் இல்ல. நானும் காலைல படம் ஓடி இருக்குன்னு நினைச்சிருந்தேன் அந்த டைம்ல. 11 மணிக்கு உள்ள படம் வருமா வராதா கடைசியில வரவே வேணான்ற மாதிரி. இல்ல 11 மணிக்கு வந்து உள்ள போனா தலையோட காலை பிடிச்சுக்கிட்டார மாதிரி இன்ட்ரெஸ்ட் என்னடா நடக்குதுங்க. நான் சத்தியமான சொல்லிட்டேன். சிம்பு தேவன்ற அந்த பேர், அவன் போட்டோ கூட நான் பார்த்ததில்ல. சிம்பு தேவன் அந்த டைம்ல நான் சிம்பு தேவன்ற பேரையே திட்டிருந்தேன். எனக்கு தான் இந்த படத்தை இப்படி எடுத்துட்டாங்க. ஆனா ஒண்ணு சொல்லிட்டாடா கலரு, மார்டின் ஃப்ரெண்டு சொன்னல, அந்த நாய்கிட்ட எனக்கு ஆறுதல் என்ன தெரியுமா, படம் ரிலீஸ் ஆன 6வது மாசம் கூட இல்ல 5வது மாசத்துலயே ஏதோ ஒண்ணு டக்குன்னு தெரிய வந்துருச்சு. எனக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னா போட்டு செம்ம கலா இவனே. அதான் மார்டின் இது. ஆனா அந்த படம் குவாலிட்டியா இருக்கணும். அந்த படம் செலவெல்லாம் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் அந்த படத்துல குவாலிட்டியா இருக்கணும். இல்லடா உண்மையில இப்ப ஒரு நிமிஷம் ஆதி புருஷ் கங்குவாக்கு நீ போன இல்ல ஆதி புருஷ் எல்லாம் கம்பேரே பண்ணாத அந்த படத்தோட. இல்லடா நீ கங்கோ ஆதி புருஷ்ல டக்குன்னு ஏதோ ஒரு ஃப்ரீஸை ஃப்ரேம் பண்ணிட்டு நீ சும்மா கமெண்ட்ல போட்டு